செல்லம்மா சீரியல்ல ஜானகியோட உயிருக்கு ஆபத்துங்கிற விஷயம் தெரிஞ்ச வாசுதேவன் அவங்கள எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு கோயிலுக்கு அடிச்சு பிடிச்சி ஓடி வர்றாரு. ஜானகி சாப்பிட்டு இருந்த பிரசாதத்தை தள்ளி விட்டு, ஜானகி இந்த பிரசாதத்துல உனக்கு பாய்சன் கலந்துருக்காங்கம்மா, பண்ணது வேற யாரும் கிடையாது, வீட்டுல வேலை செய்யற சுந்தரி தான். சுந்தரி இந்த மாதிரி பண்ண சொன்னது ஜோதியும் அவங்க அண்ணனும் தாமாங்கிற விஷயத்த சொல்றாரு. ஜானகியும் நம்ப மறுத்து, சுந்தரி இந்த பிரசாதத்துல பாய்சன் கலந்துருக்கலாம், அதை பண்ண சொன்னது நீயா தான் இருப்ப, மறுபடியும் புது டிராமா போறியா, குடும்பத்து கூட ஒண்ணு சேர நீ தான் இப்படிலாம் பண்ணிருக்க, என்னடா நம்ப மாட்டேன்னு வாசுதேவன் தான் இதை பண்ண மாதிரியே பேசுறாங்க. தான் சான்ஸ்னு சுந்தரியும், "அம்மா, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, ஐயா தான் இதை பண்ணாருன்னு அவங்களும் ஜானகி கிட்ட வாசுதேவனை பத்தி பொய்யா பேசுறாங்க. இந்த பிரச்சனை இங்க நடந்துட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து செல்லம்மாவும் கோயிலுக்கு வந்து, "அத்தை, நல்ல வேளை நீங்க அந்த பிரசாதத்தை சாப்பிடல, இந்த பிரசாதத்துல பாய்சன் கலந்துருக்கத்த, பண்ணது சுந்தரி தான். நீங்க வாசுதேவன் மாமாவை சொல்றது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா அவர் அந்த தப்பே பண்ணல. வாசுதேவன் மாமாவனா உங்களுக்கு துரோகம் பண்ணிருக்கலாம், ஆனா அவர் உங்களை கொல்ற அளவுக்கு எல்லாம் போக மாட்டாரு. சுந்தரி அதை பண்ண சொன்னது ஜோதியும் உங்க அண்ணா அகிலன் தான்ங்கிற விஷயத்த சொல்றாங்க. ஜானகியும் இதை நம்ப மறுத்து, செல்லம்மா உனக்கு தெரியாது, வாசுதேவன் தான் இதை பண்ண சொல்லியிருப்பாரு, இதை மாட்டிக்கு போமோன்னு நினைச்சு போய் சொல்லி சமாளிக்கிறாரு. சுந்தரி அந்த மாதிரி பொண்ணெல்லாம் கிடையாது, ஏழை குடும்பத்துல இருந்து வந்தவ, ரொம்பவே நல்லவன் சொல்ல, செல்லம்மாவும் சுந்தரி கண்ணத்துல அரைஞ்சு, அத்தை, இவளை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, இவ ரொம்ப பெரிய கிரிமினல், ஹைதராபாத், கேரளா, ஆந்திரான்னு ஒரு ஊருக்கா போய் அங்க இருக்கிற வீட்டுல வேலைக்கு செய்யற மாதிரி சேர்ந்து உங்களோட முதலாளியை கொலை பண்ணிட்டு பண நகெல்லாம் கொள்ளடிச்சிட்டு வந்துருவ, இந்த மாதிரி மோசமான இவ மேல நிறைய கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கு, போலீஸே இவ்வளவு தெளிவு தான் இருக்காங்க, இவளே இப்ப உண்மையை சொல்லுங்க பாரு, சுந்தரி அடிச்சு உண்மையை சொல்ல சொல்றாங்க. சுந்தரி அங்க நம்ம மாட்டிப்போங்கிற பயத்துல, நான் அது பண்ணலாமா, நான் பண்ணலாமான்னு திரும்ப திரும்ப போய் சொல்லிட்டு இருக்க. இந்த நேரம் பார்த்து சித்தார்த்தும் வேதன லட்சுமி அங்க வந்துடுறாங்க. வந்தவங்க ஜானகி நல்லவேளை இந்த பிரசாதத்தை சாப்பிடலங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு, இதுக்கெல்லாம் காரணம் வாசுதேவன் கிடையாது, ஜோதியும் அவங்க அண்ணனும் தான், ரெண்டு பேரும் எப்படியாச்சும் இங்க வர வச்சு கையோட பிடிக்கலாம்னு பிளான் பண்ணி சித்தார்த் சுந்தரி கிட்ட போனை கொடுத்து ஜோதிக்கும் அவங்க அண்ணன் கிட்டயும் பேசி கோயிலுக்கு ரெண்டு பேரும் கிளம்பி வாங்கன்னு போன்ல பேச வைக்கிறாரு. சுந்தரியும் அகிலனுக்கு போன் பண்ணி, சார், நீங்க சொன்னபடியே ஜானகிக்கு பாய்சன் கொடுத்து உங்க கதையை முடிச்சுட்டேன், அவங்க செத்து போயிட்டாங்க சார்ன்னு சொல்லி, சார் நீங்க கிளம்பி கொஞ்சம் கோயிலுக்கு வாங்க, நீங்க சொன்னபடியே உங்க வேலையை நான் செஞ்சு முடிச்சுட்டேன், கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அகிலனும், என்ன சுந்தரி, இப்பதான் போயிருக்கா, அதுக்குள்ள என்ன வர சொல்றியா, ஏதாவது பிரச்சனை ஆகாதா அப்படின்னு சொல்ல, "இல்ல சார், நீங்க பேசினபடி பணம் கொடுக்காம ஓடி போயிட்டீங்கன்னா பணத்துக்கு நான் எங்க போவேன், போலீஸ் ஸ்டேஷன் தான் போக வேண்டியதா இருக்கும், அதனால நீங்க சொன்ன வேலையை நான் முடிச்சிடல, நீங்க கிளம்பி வந்து எனக்கு இப்பவே பணத்தை கொடுத்துருங்கிறாங்க. அகிலனும், சரி ஜோதி, இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல கோயில் வாசல்ல நான் வந்து நிப்பேன், நீ என்ன பண்ண, 5 நிமிஷம் கழிச்சு எல்லாரையும் கூப்பிட்டு, ஜானகிக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுனால இறந்து போயிட்டாங்க, என்கிட்ட முன்னாடியே சொல்லுவாங்க நெஞ்சு வலிக்குது நெஞ்சு வலிக்குதுன்னு, அதனால தான் அவங்க செத்து போயிட்டாங்கன்னு கதை அடிச்சிரு, ஹார்ட் அட்டாக்கால செத்து போயிட்டாங்கிற விஷயம் தெரிஞ்சா ஜானகி பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாட்டாங்க, இப்படி அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணலன்னா நீ தான் பாய்சன் கலந்து கொடுத்தங்கிற விஷயம் யாருக்கும் தெரியாது, அதனால நான் சொன்னபடி செஞ்சிரு, நான் கொஞ்ச நேரத்துல அங்க வரேங்கிறாரு. ஸ்பீக்கர்ல போட்டு கேட்டதுனால ஜானகிக்கு அப்பதான் விஷயம் தெரியுது, வாசுதேவன் மேல எந்த தப்பும் இல்ல, எல்லாமே பண்ணது ஜோதியும் அவங்க அண்ணனும் தான். மகேந்திரன் போன் பண்ணபடி அசிஸ்டன்ட் கமிஷனரும் அவங்க டீமும் கோயிலுக்குள்ள வந்து விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சுந்தரி கிட்ட ஒரு பிளான சொல்றாங்க. கிலன் வந்தோடனே நீ உன் கார்ல போய் ஏறிட்டு பணத்தை கேளு, இதுக்குள்ள நாங்க ரவுண்ட் அப் பண்ணி ஒன்று பிடிச்சிடுறோம்னு சொல்லி சுந்தரியா அனுப்பி வைக்கிறாங்க. சொன்னபடியே சுந்தரி பணம் வாங்க அகிலன் கிட்ட பேசிட்டு இருக்கிறப்போ போலீஸ்காரங்களும் சித்தார்த்தும் அகிலனையும் அவர் தங்கச்சி ஜோதியும் குளமா பிடிச்சிடுறாங்க. போலீஸ்காரங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க. இதான் என் எபிசோட்ல நடந்தது.